அறம் தமிழ், இது உங்களின் குரல். இனி தொடர்ந்து எதிரொலிக்கும். நம்ம ஹீரோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு போலீஸ் போய் தேடி பிடிச்சி வளைச்சி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோக்கஸ். கஸ்தூரியை பற்றி, குஷ்புவை பற்றி, நயன்தாரா பற்றி நாட்டில் இதே இல்லை சார். இப்போ 2 நாளாக ஒரு ஹாட் டாப்பிக்காக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. சினிமாவுக்கு ஈக்குவலாகவே அரசியல் தான். சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மீட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ரஜினி சாரோட பெருந்தன்மை, நான் இதை விட ரஜினி சார் பெருந்தன்மை உள்ளவருங்கிறது நம்ம இதை விட உதாரணம் எதுவுமே நம்ம இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ரஜினி அதிகமாக விமர்சனம் பண்ணி எந்தளவுக்கு அவரை கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக பேசினவர் சீமான் அவர்கள். ஆனால் அது கொஞ்சம் வேகமாக பேசினார். நம்ம இனிமேல் சினிமாக்காரன் அடிக்கிற அடியில் எந்த சினிமாக்காரன் இனிமேல் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இமயமலைக்கு போகிறத கிண்டல் பண்ணார். ஆமாம், ஒன்று அவர் அரசு குறைஞ்சோடனே தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆடணும், அவரை கன்னடன்னு சொல்லி பல விமர்சனங்கள் அவர் மேலே பண்ணார். ஆமாம், அப்படி ஒரு ஆளையே அப்பா அப்படி கட்டணுன்னா வாங்கன்னு சொல்லி தோளில் கை போட்டு போஸ்ட் கொடுக்குறாருன்னா இதை விட ராஜி சாரோட பெருந்தன்மை. இது அரசியலில் ஏதாவது ஒன்று வரா சார். மக்கள் தெளிவானவங்க சார். எதுக்காக சீமானை போய் ரஜினியை பார்த்தாருங்க முதற்கொண்டு மக்கள் உணர்ந்துருவாங்க. யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த நேரத்தில் நீ போய் ரஜினியை பார்த்துருக்குறாங்கன்னா எதுக்கு பார்க்குறீங்க? விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உருவாக்குது. இருக்கலாம். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஓட்டு போட்டுக்கிறதுல ஒரு 30% ஓட்டு போட்டவங்க விஜய் ரசிகர்கள். இதுக்கப்புறம் அந்த 30% போயிடும், நம்மளுக்கு போயிடும். அப்போ ரஜினி ரசிகர்களை கொஞ்சம் கவர் பண்ணலாம், எப்படி கணக்கு இருக்கலாம். விஜய் ரசிகர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அது விஜய்க்கு இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் ரஜினி பிடிக்கலைங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இருக்கலாம் சொல்கிறது. அது உண்மையிலே அப்படி ஒரு இல்லை சார். அதெல்லாம் நான் சொன்ன சில விஷயங்கள் சார். அந்த நேரத்தில் இந்த சண்டை போட்டுக்கிறதுலாம் அது ஒரு அது ஒரு ஒரு ஃபேண்டஸ் மாதிரி. அது மிஸ்டேக் அது டக்குனு கடந்து போயிடும் சார். கடந்து போயிடும். அதெல்லாம் அந்த சில ஊழல் மாதிரி சில நேரத்தில் நான் சொல்கிறது சண்டைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் பிடிக்கும், விஜய் ரசிகர்களுக்கு ரஜினியை பிடிக்கும். அப்போதைக்கு இந்த காக்கா கழுகு இப்போ மறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்களில் இப்போ பாதி பேர் விஜய் சாருக்கு ஓட்டு போடலாம். கண்டிப்பாக. என்ன அதெல்லாம் தடுக்க முடியாது சார். ஓட்டுங்கிறது அவங்க மனநிலை. அதில் விஜய்க்கு ரஜினி ஓட்டு போட மாட்டாங்கலாம் அது இல்லை. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் மைண்ட் வச்சுக்க மாட்டாங்க. அது வேறு இது வேறு. அது இந்த கணக்கு போட்டார்னா சீமான் கணக்கு போட்டார்னா அது இருக்காது. வேறு எதுக்காக செஞ்சா தெரில. மக்கள் சொல்லிக்கிறது எதுக்காத்தாங்கிறது எல்லாரோட யூகம். கண்டிப்பாக சார். இப்போது இளைய தளபதி விஜய் அவர்களை வச்சு இன்றைக்கி தளபதி மாறிட்டார். மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த டைரக்டர் நீங்கள். திருப்பாச்சி ஆகட்டும், சிவகாசி ஆகட்டும். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய அரசியல் வருகையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பர்சனலாக நாளைக்கு இந்த கட்சியோடைய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுங்கன்னு தளபதி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்தால் நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இல்லை, அறிவிப்புலாம் வராது, அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு. தெரியும் நம்ம ஒரு இடத்துல வேறு இடத்துல இருப்போம். அதெல்லாம் மற்ற எல்லாமே அவர் அறிக்கையில் எல்லாம் பார்த்தோம், கொள்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார். என்னை பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முதல் தகுதிங்கிறது மக்களை நேசிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கணும். நம்ம அரசியல் வராமலே உதவிகள் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி மக்களுக்கு உதவி பண்ணுவார், கல்வி உதவி பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்கையில் நிறைய சிலது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், அதெல்லாம் சிலதெல்லாம் பாராட்ட இருந்துச்சு. இந்த பதநீரை நம்ம நாட்டு அதெல்லாம் விவசாயம் சார்ந்தது. அப்புறம் நீர்நிலைகள்லாம் நம்ம தக்க வச்சுக்குவோம், உருவாக்குவோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அணைக்கட்டுலாம் காமராஜர் காலத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா ஏரி க்ளோஸ் பண்ணுறதை பார்த்தா தவிர நீர்நிலையை காப்பாற்றுங்கிற நினைக்கல. நீர்நிலையை கூட அழிச்சாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் முக்கியம் அதுதான். அது ஒன்று தான். இப்போதைக்கு எல்லா நீர்நிலையும் அழிச்சதான் இன்றைக்கி சென்னையில் மழை வந்த உடனே சிட்டியை மூழ்கின காரணம் நீர்நிலை அழிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அது போய் வீட்டுக்குள்ள உள்ளே வருது. நீர்நிலையை
உருவாக்கணுங்கிறது சிறப்பான திட்டம். இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தண்ணி போய் மழை விழுது சார், மழை விழுது நேராக போய் கடலில் கலந்துருது. அதை நீ விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி யோசிக்கணும்ல. காமராஜர் யோசிச்சார்ல. அடுத்து திருப்பி காமராஜர் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 5-6 அண்ணா வந்திருக்கும். அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சிக்கு வரல, யாரோ வந்தாங்க, நீர் இருந்து யாரோ பிரிச்சது. அது மாதிரி சில விஷயங்கள நல்லா இருந்துச்சு. அதில் பிடிக்காதுன்னா அந்த எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அது 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 வந்து செட் ஆகாது. ஃபஸ்ட்டு 2 தான் சார். நம்ம நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தாய்நாடு இது இந்தியா, உங்களுக்கு தாய்மொழி இது, அவ்வளோதான். 2 தான் இரு கண்கள். எனக்கு வந்து இப்போ எப்படி தெலுங்கு வந்து கண்ணாக இருக்க முடியும், கன்னடம் எப்படி கண்ணாக இருக்க முடியும், மலையாளம் எப்படி கண்ணாக இருக்க முடியும்? கண்டிப்பாக. அது வந்து எனக்கு தமிழகமும் தேசியமும் இரு கண்கள். அதானே யாருக்கும் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. திராவிடங்கிறது ஏற்கனவே சொல்லி ஏமாற்றிட்டாங்க. கண்டிப்பாக. நீங்கள் என்ன திராவிடம் சொன்னால் மக்கள் வந்து நம்புவாங்கிறதுக்காக வார்த்தை வராரு. அதெல்லாம் இல்லை, அவங்க ஏற்கனவே திராவிடம் சொல்லி ஏமாற்றி எப்படா திராவிடம் ஒளி முடிச்சுட்டா. ஆனால் திராவிட கட்சிக்கு எதிராக இருக்கிறதா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனால் திராவிடத்துக்கு சப்போர்ட் அது அங்கேயே முரண்பாடு இல்லை. ஆமாம். சரி, நான் வந்து எல்லோரும் இது வரைக்கும் எந்தெந்த மொழிக்காரனும் ஆள்றான், தெலுங்குக்காரன் ஆள்றான், கன்னடத்தை சேர்ந்து ஆடினாங்க, மலையாளம் ஆடினாங்க, இப்படி தான் புலம்பிக்கிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் ஒரு தமிழன், அது சீமானாக இருக்கலாம், சீமானே தமிழன்றாங்க. இப்போ இல்லை, அவங்களே அப்பா வேறு என்ன, இவர் சைமனுங்கிறாங்க. அது விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அது ஏகப்பட்ட விமர்சனம். அது அவங்க அண்ணன் அதை கிளிப் பண்ணி வெளியிட்டு நான் பச்சை தமிழன்டா அவங்கிறது அவங்க கொஞ்சம் அது கிளாரிட்டி கொடுக்கணும். அவரே அது கொடுக்கணும். அப்போது ஒரு தமிழன் தான் நம்ம எல்லோரும் விஜய் இப்போ தமிழ் நினைக்கிறோம், எல்லாம் தமிழ் நினைக்கிறோம். தமிழ் நினைக்கும் போது திருப்பி நீங்கள் போய் திராவிடன் என் கண்களும் போது தப்பாக இருக்குது. கண்டிப்பாக. எப்போ இருந்துச்சுன்னா மதராஸ் மாகாணம் அப்போ எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. மதராசப்பட்டினம் எல்லாம் வந்துச்சு. அப்போ எப்போ நம்ம வந்து மதராசப்பட்டினம் பிரித்து, அப்புறம் அங்கிட்டு ஆந்திரான்னு பிரித்து, கன்னடா பிரித்து, கேரளா பிரித்து, அவங்க ஊருக்கு பேர் வச்சுட்டாங்க. நம்ம மதராசப்பட்டினம் வந்து ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து லேட்டாக தமிழ்நாடுன்னு பேர் வச்சது. ஆமாம். அப்போ தமிழ்நாட்டில் பிரிச்சுட்டோம் சார். பிரிச்சாச்சு. இப்போ நீங்கள் நாங்கள் அண்ணன் தம்பி சார். கண்டிப்பாக வச்சுங்க, அண்ணன் தம்பி. அப்பா இருக்க வரைக்கும் அப்பாவோட சொத்து இருக்குது. அப்பா காலத்துக்கு அப்புறம் சொத்து பிடிச்சிக்கிறோம். எனக்கு எதுன்ட்டு சொத்து பிடிச்சி அப்போ உங்களுக்கு எந்த சொத்துட்டு உங்களுக்கு பேருக்கு வந்துருச்சு. ஆமாம். இப்போ என் சொத்துக்கு என் பேரில் பட்டா இருக்கணும், அப்போதான் செல்லும். கரெக்ட். சொத்து என் பேரில், பட்டா உங்கள் பேரில் நான் எனக்கு எப்படி அது செல்லும்? அது செல்லாது. தமிழை பிடிச்சக்கப்புறம் தமிழ்நாடு தான் என்ன, தமிழ்நாடு தான். அப்புறம் எப்படி நீங்கள் திராவிடம் மாடல் பட்டா ஒன்று, திராவிடம் பட்டா தமிழ்நாடு சொத்தா? தமிழ்நாடு சொத்துனா பட்டாவும் தமிழ்நாடு தான். பட்டா வச்சு பிரிச்சிடல. தெலுங்கு, கர்நாடகம், மலையாளம், தமிழ்நாடு பிரிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக. சொத்து பிரிச்சுட்டா பட்டம் எங்கள் பேரில் தமிழ்நாடு பேர் கொடுங்கய்யா. அப்புறம் நான் திராவிடம் நீங்கள் வந்து திணிக்கிறீங்க. இதில் வந்து விஜய் சார் வந்து ஒரு திராவிடம் தான் நம்ம அரசியல் கட்சிக்கான ஒரு கெத்து இருக்கும்னு நினைக்கிறாரு. ஓகே. அதெல்லாம் இல்லை. நீங்கள் திருப்பி தமிழை தலையில் தூக்கி வந்தால் தான் விஜய் சாருக்கு இங்கே திருப்பி செல்வாக்கு கொஞ்சம் கூடும். ரசிகர் போட்டுருவாங்க, பொதுமக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. எப்படி சார் பார்க்குறீங்க பப்ளிக் சைட்லேருந்து விஜய் சாருடைய அந்த என்ட்ரி வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் வந்து வர மாதிரி பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய ரசிகர்கள்லாம் அவருக்கு ஸ்ட்ராங். இப்போ இருக்கிற ரசிகர் எல்லாருமே யார் யாருக்கு ஓட்டு உரிமை இருக்கோ அவங்க பூரா விஜய் அரசுக்கு வந்துட்டு அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க. அதில் இந்த மாற்றம் இருக்க போகிறது. இந்த ஓட்டே ஒரு மினிமம் சதவீதம் கன்ஃபார்ம். ஆமாம், ஒரு 7% வந்து 1 கோடி பேர் வந்து இணைஞ்சிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். அப்போ இதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து இனிமேல் எல்லாம் பார்ப்பாங்க. மாநாட்டை பார்த்துருக்காங்க, இதுக்கப்புறம் இன்னும் நடவடிக்கை பார்ப்பாங்க. இது எந்த கொள்கையில் எந்த அளவுக்கு ஒரு செயல்படுத்த போகிறாரு நம்பிக்கை வரும்போது பொதுமக்கள் ஓட்டு கூடிச்சுன்னா மாற்றம் நிகழலாம். இந்த திராவிட வார்த்தை விட்டுணும். ஏன்னா இது பாருங்க, இதனால தான் உங்களுக்கு சீமான் சார் வந்து கோவம் பேசுகிறார். வேறு எதை பற்றி பேசுகிறார் அவர்? இல்லை, இதை பற்றி தான் பேசுகிறேன். அப்போ அதையும் அந்த வார்த்தை விடுறீங்க, நீங்கள் பகையை உருவாக்கிறீங்க. ஆமாம். அப்போ அது இது மட்டும் மற்றதெல்லாம் மற்றது நிறைய விஷயம் பழைய விஷயந்தான். எனக்கு இது உடன்பாடு இல்லாது என்ன திராவிடங்கிறதுலாம்
அது ஏமாத்த வேலை சார். ஏமாற்று காலகாலமாக வந்து சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம். உங்களுடைய டைரக்ஷனில் நடித்த ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து அடுத்த சிஎம் ஆகிறதுக்கான ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது ஒரு அந்த பழைய நினைவுகளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி தெரியும்? சந்தோஷம் தான் சார். நம்ம ஹீரோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். அந்த அரசியல் மாநாடு வந்து இவ்வளோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப அது மிகப்பெரிய அது சந்தோஷங்களோட ஆச்சரியமான ஒரு சந்தோஷம். ஏன்னா அவருடைய கேரக்டர் சார். இப்போ விஜயகாந்த் சார் வந்து இவ்வளோ கூட்டத்தை கூட்டுறாருன்னா ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் நல்லா பேசுவார், அவருக்கு அந்த ஆளுமை. ஆமாம், அதெல்லாம் போயிட்டு இருப்பார். இவர் ஒரு சாஃப்டான கேரக்டர். ஒரு அம்மையாக இருந்துக்கிட்டு இவ்வளவுலாம் உள்ள ஏதாவது நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் 2 படம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஏதாவது ஷூட்டிங் டைமில் அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் பார்த்துருக்கீங்களா சார் விஜய் சாரோடைய? இல்லை நான் எனக்கு அவங்க அப்பாட்ட பார்த்துருக்கேன். ஓகே. அப்பா பையனை இதுக்கப்புறம் அரசியலில் கொண்டு வரணும், அரசியல் பெருந்தலைவர் ஆயிக்கிறங்கிற கனவுல அது லட்சியமாக வச்சுட்டு அவர் காய் நடத்தினார். ஓகே, அது தெரியும். ஓகே. ரசிகரை அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அவருக்கு நிறையா இருந்துச்சு. அவர் தான் ரசிகர்களை வந்து ஒருங்கிணைச்சது விஜய் மக்கள் இயக்கம். ஆமாம், இதெல்லாம் அவர் தான் ஃபுல்லாக அவர் தான் சார். அவர் தான் உருவாக்கி விட்டது. அப்புறம் ரசிகர்கள் வந்து ஒரு பிறந்த நாளைக்கு ரசிகரை வரவழைச்சு ரசிகர் மத்தியில் விஜய் பிறந்தநாள் கொண்டாட வச்சது எல்லாம் அவருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய பங்கு அவருக்கு. அவருடைய எய்மே அதான். அதுதான். அதில் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சுட்டாருன்னு தான். ஆமாம், அப்பா ஜெயிச்சிட்டாரு. அப்பாவோட கனவை வந்து பையன் நிறைவேற்ற போறாரு. ஆமாம், அப்பா கூட இருக்கலங்கிற வேற விஷயம். ஆனால் அப்பா கனவு கூட இருக்கு சார். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது வேற ஒரு விஷயமும் இது கூட கொண்டு வரலான்னு பார்க்குறேன். இப்போ விஜய் சார்கிட்ட தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அது அவருடைய பர்சனல் லைஃப், பட் இருந்தாலும் அவருடைய மனைவி அவர் கூட இல்லைங்கிற மாதிரி, அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு அவ்வளோவா டச் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதே மாதிரியான விஷயமும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கொஞ்சம் மன வருத்தம் தரக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து, இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாருடைய 30 வருஷ திருமண வாழ்க்கையோட விவாகரத்து. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா வெளியிலேயே வந்து பப்ளிக்கால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டியோட விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நடக்கும்போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ரஹ்மான் சார் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய சமீப காலமாக ரொம்ப அதிகமாக இந்த விவாகரத்து நடந்துட்டு. இது அதிகம் இல்லை சார். உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் 400 விவாகரத்துக்கும் நடக்குது. நீங்கள் இதுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க. ஆமாம், டைவர்ஸ் கோர்ட்னு ஒரு இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துறாங்க பாருங்கள். இல்லை, ஆனால் அவங்களோட முகத்துல எல்லாம் வெளிச்சம் இல்லை. அவங்க யாரும் தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் இல்லை, அவங்க இருட்டில் இருக்காங்க. இங்கே வெளிச்சம் எங்கே போடுதுன்னா சினிமாக்காரங்கனால வெளிச்சம் போடுது. ஆமாம், அப்போ வருஷத்தில் 3 பேர் விவாகரத்தும் போது உங்களுக்கு பெருசாக அது ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் ஒரு விஷயம் தெளிவாக பேசுவோம். இப்போ ஜெயம் ரவி மேரேஜ் நடந்துச்சு. அவங்க எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க. எத்தனை பேர் அவங்க மேரேஜ் கலந்துருப்பாங்க? கண்டிப்பாக. உறவினர்கள், நண்பர்கள், தொழில் சார்ந்தவர்கள். ஓகே. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர் மேரேஜுக்கு எத்தனை பேர் அழைச்சிருப்பாரு? பல முன்னணி எத்தனை பேர் கலந்துருப்பாங்க? சொந்த பந்தங்கள் கலந்துட்டாங்க. ஜிவி பிரகாஷ் வச்சுங்க. ஓகே, நான் சரி. இப்போ இத்தனை பேர் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்களே சார், இதில் யாராவது ஒருத்தர் வந்து கலந்துட்டவங்களோ, அவங்களுடைய உறவினர்களோ, வெளியூர்களோ, இங்கே யாராவது இதை பற்றி பேசுகிறாங்களா சார்? யாருமே. நீங்கள் நானே பேசுகிறோம். தப்பு சார், தப்பு சார். நான் சார் ஒரு டைவர்ஸுங்கிறது எது சமோசம் சார். ஒரு வீட்டில் மரணம் நிகழ்வுல மரணம் கண்டிப்பாக இளவு இருக்குல்ல, அதில் பாதி சார். ஒரு டைவர்ஸில் ஒன்று அந்த ஆணோட மனசு செத்து போகலாம் சார், ஒரு பெண்ணோட மனசு செத்து போயிருக்கலாம் சார். உங்களுக்கு தெரியுமா சார் அதெல்லாம்? எங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் கிண்டல் பண்ணாங்களா சார்? நான் இங்கே கரெக்ட். அதை வச்சு நிறைய பேர் இல்லை சார், ஒரு டைவர்ஸுங்க சார், மரணத்து சமோசா அது. நீங்கள் யுகத்தில் போய் இவன் தப்பு அவன் தப்பு உனக்கு என்ன? உன் தங்கச்சிக்கோ உன் அண்ணனுக்கோ நீங்கள் டைவர்ஸ் போய் அது தலையிடுங்க சார். போய் எப்படி டைவர்ஸ் பண்ண போறிய? அங்கே போய் தலையிடுங்க சார். அந்த ஒரு டைவர்ஸ் நிலையில் அந்த ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ எந்த மனநிலை இருப்பாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக. சுண்ணாம்பு தெரியுமா சார் உங்களுக்கு? கரெக்ட். ஈஸியாக போய் இவன் அவ கூட இருக்கலாம், இவன் அவங்க கூட இருக்கலாம். எனக்கு
இந்த மாதிரி பேச்சுக்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பாய்ச்சிரும். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாய்ச்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் அதை வந்து அதை வச்சே வந்து ரகுமானோட மியூசிக் பிடிக்குதா கேள், பிடிக்கல தூக்கி போடும். ஜி பிரகாஷ் நடித்தது பிடிக்குதா, மியூசிக் பண்ணது பிடிக்கல தூக்கி போடும். ஏன்னா அது வந்து தொழில் சார்ந்தது. அதில் அதை கேட்குறக்கும் தூக்கி போகிறக்கும் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அங்குவ படம் சரியில்லைன்ட்டு வெளியே கத்திரிய, அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் காசு படம் பார்க்க படம் பிடிக்கல நல்லா நினைக்கிறேன், நிறைய படம் சொல்கிறேன். உண்மையான ஆமாம். ஆனால் ஒருத்தர் லைஃப்பில் நுழைகிறதுக்கு யாருக்கும் யோக்கிய இல்லை ஃபஸ்ட்டு. அது அதர்மத்தின் உச்சம் சார் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வேறு விஷயங்களும் ஒரு கிசு இந்த மாதிரி ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகலாம். அதில் போய் இல்லை இந்த மாதிரி இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த ஹீரோவை அசிங்கப்படுத்திட்டாரு, இந்த கதாநாயகி இந்த ஹீரோவை திட்டாரு, இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நான் டைவர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலை சார். கணவனுக்கும் மனைவிக்கு மட்டுமே சொந்தமாக. ஆமாம், அது சந்தோஷம் நிச்சயமா அது கேட்குறேன். கிடையவே கிடையாது. யாராவது பதிவு ஒன்று கணவன் தப்பு இருந்து மனைவி இருந்து போயிடலாம், இல்லை மனைவியில் தப்பு இருந்து கணவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இல்லை சூழ்நிலைகள் உருவாக்கியிருக்கலாம். கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் தெரியும் எந்த சூழ்நிலை இருக்காங்க, எவ்வளோ இறுக்கத்தில் இருக்காங்க. அப்போ போயிட்டு நீங்கள் ஆட்களை கிண்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு மனிதாமல்லாதோட உச்ச சார் கரெக்டானே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதனால தயவுசெய்து சினிமாக்காரன் டைவர்ஸ் வந்துட்டால் உடனே இப்படி இருக்குமா, அவங்க அப்படி இருக்குமா, இப்படி கேவலமான படம். நான் சொன்னேன் கேவலமான படம் சார். தயவுசெய்து நீ மற்ற இதெல்லாம் தலையிடுங்க சார். கரெக்ட். நீங்கள் ரகுமான் வந்து ஆஸ்கர் வாங்கினார், அது தகுதியில் சொல்லுங்கள் சார். கரெக்ட். அவர் தகுதியே இல்லை சொல்லுங்கள், அது பரவாயில்ல. வந்து ஒரு மனிதனாக வந்துட்டு அதுக்கான உரிமை கூட இருக்குது. ஆனால் வந்து ஆமாம், ஜீவ பிரச்சனை நடிகரா ஏன் இவரெல்லாம் நடிச்சுருக்காரு கேளுங்க. கண்டிப்பாக. ஓகே, உள்ளே போய் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு இது வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா வெந்த முள்ள வேலை பார்த்துறாங்களே சார், அதான் சார் வெந்த முள் வேலை பார்த்துங்கிறது. அவங்க வெந்து வைப்பாங்களே, அதுக்குள்ளார நம்ம போய் வேலை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அது மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கா இல்லை மீடியாவோட மனநிலை அப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓசூரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் சென்டரில் வச்சு ஒரு வக்கீலை வந்து ஒருத்தர் விட்டுறாரு. நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தேன். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ளார போய் ஒரு டீச்சரை வந்து கத்தியால் குத்தி கொண்டு இருக்கிறாங்க. சொசைட்டியில் இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது ஒரு நார்மலான விஷயத்தை பற்றி யூடியூப்லேயே எங்கேயாவது பேசுனாங்கன்னா செலிப்ரிட்டி, உதாரணத்துக்கு வந்து கஸ்தூரி அவர்களை வந்து தனிப்படை அமைச்சு கைது செஞ்ச விவகாரம், அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களெல்லாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கொள்ளைன்னு வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? பப்ளிக்காக பார்த்தாலும் மீடியாவை பார்த்தாலும் எப்படி உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியுது? கோர்ட்டு வாசலையே வக்கீல கொள்கிறான். ஆமாம். ஸ்கூலுக்குள்ளே புந்து டீச்சரை குத்தி கொள்றாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டரே குத்துறான். இது எவ்வளோ ஒரு மோசமான நிலை. வந்து இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை. நான் உடனே எல்லோரும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது உடனே ஆளும் அரசை தான் எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்க. நானும் சொன்னேன் சார், இது ஒரு செய்தியை தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது மூணுமே டாக்டரை குத்துனது, டீச்சரை குத்தி கொலை பண்ணது, வகுப்பறைக்குள்ளேயே கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் நடுவுலேயே வக்கீல வெட்டி என்ன வெட்டு விட்டாங்க. அது திரும்ப வெட்டி அந்த வீடியோ பார்க்க கொடூரமான ஒரு. அப்போ இதெல்லாம் நம்ம செய்தியாக கடந்து போயிடும். அரசாங்கமும் சரி மீடியாக்களும் சரி நம்ம ஒரு செய்தியாக பதிவிட்டு கடந்து போயிடும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த இது மாதிரி கேள்வி கேட்ட பிறகு எந்த மீடியாவும் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக. ஆனால் கஸ்தூரிக்கு தனிப்பட வச்சு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு போலீஸ் போய் தேடி பிடிச்சி வளைச்சி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோக்கஸ். இதுதான் பெரிய நியூஸ். பெரிய தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி, தீவிரவாதி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோக்கஸ். அப்போ இந்த செய்தி போய் சார் ஒரு வாரமாக கண்டிப்பாக டாக்டர் அவங்க குத்தியிருக்கான், அது பேசப்படலை. அது உங்களுக்கு ஒன்றும் பரபரப்பாக இல்லை. அது வந்து நாட்டுக்கு தேவையே இல்லை. அது உசுறு தானே, போனால் போயிட்டு போகுது. நம்ம கஸ்தூரியை கைது பண்ணால் அது நாட்டை காப்பாற்றுறது. சரி, அங்கே ஸ்கூலுக்குள்ளே டீச்சரை முன்னாடி வச்சு குத்திக்கிறான். இது முக்கியம் இல்லை. எங்களுக்கு டீச்சரை வகுப்பறை வைத்து ஒரு குத்தி கொண்டு விட்டால் அது முக்கியம் இல்லை. நமக்கு தனுசுக்கும் நயன்தாராவுக்கும் உள்ள மேட்ருக்குள்ள இத்தனை ஓடு கேட்டார், இத்தனை நிமிஷத்துக்கு கேட்டார், இது சரியாக தவறா?
கண்டிப்பா. தனுஷ் செய்தது சரியா? இல்ல அவங்க உங்களுக்கு கேட்டாங்களே, நயன்தாரா கேட்டாங்களே, அவங்க பண்ணது சரியா? இதுதான் சார் நாட்டுக்கு முக்கியம் அது. ஓகே, இங்கே வக்கீலை கொண்டா, டாக்டர் குத்துறான், டீச்சர் டீச்சர் பண்ணாங்க, வக்கீலை குத்தினாங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. நமக்கு அடுத்து ரகுமான் டைவர்ஸ் அப்படி இடி விழுந்துச்சு நாட்டில். நம்ம வீட்டில் அதிகமாக பிழைக்க முடியாது, நம்ம சாப்பாடு வழி இருக்காது நம்மளுக்கு. இதை பற்றியும் பேசணும், மீடியாக்கள் பேசணும். ஏன்னா ஏன்டா டீச்சரை கொண்டாட எதை கேட்டிங்களா? டாக்டரை கொண்டாட இந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? ஒரு கங்குவப்படுத்துறவருடைய விமர்சனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வந்துட்டு ஒரு டாக்டரும் ஒரு டீச்சருக்கும் ஒரு வக்கீலுக்கும் சார் இதே விவாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு எவ்வளோ விவாதம் பண்ண இருக்குது சார், எத்தனை விவாதம் நடக்குது, எதை பேசுகிறாங்க சார்? கண்டிப்பாக எதை பேசுகிறாங்க? எல்லாமே படத்தை பற்றி, கஸ்தூரியை பற்றி, குஷ்புவை பற்றி, நயன்தாரா பற்றி. நாட்டில் இதே இல்லை சார். எவ்வளோ நான் சரியா எவ்வளோ மோசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை பேசுங்க. காரணம் நினைக்கிறீங்க சார்? காரணம் வந்து சார் ஃபஸ்ட்டு ஒன்று மீடியாக்கள் நினைக்கிறாங்க. மீடியாக்கள் வந்து பரபரப்பான ஒரு நியூஸ் போட்டால் இந்த நியூஸ் தான் இவங்க கேட்கணுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. காரணம் அரசாங்கம், காரணம் மீடியாவுக்கு காரணம் சார். மீடியாவை வந்து இந்த மாதிரி பரபரப்பாக போட்டு அதுக்கு ஒரு தலைப்பை போட்டு வியூவர்ஸ் ஏற்றணும்னு நினைக்கிறத தவிர என்ன சமூக அக்கறையோட, நாட்டு ஒரு பற்றோட எங்கெங்கே அநீதி நடக்குதோ அதை எடுத்து அலாசி பண்ணுவோம். அதான் மக்களுக்கு. மீடியாக்கிறது யாருக்கு சார்? எனக்கா? நயன்தாராக்கா மீடியா? கஸ்தூரிக்கா மீடியா? தனுஷுக்கு மீடியாவா? யாருக்குமே? ரகுமான் சார் மீடியாவா? மீடியா வந்து பப்ளிக் சார். சினிமாங்கிறது பொழுதுபோக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டிய? டாக்டரை கொன்னதை, வக்கீலை கொன்னதை, டீச்சரை கொன்னதை பொழுதுபோக்கில் சேர்த்துட்டிய. கஸ்தூரி கைது பண்ணுறது, ரகுமான் டைவர்ஸு, குஷ்புக்கும் நயன்தாராவுக்கும் தனுஷுக்குள்ள பிரச்சனை, இது நாடு பிரச்சனையாக போச்சு. புரியுது உங்களுக்கு? முக்கியமான புரிஞ்ச உங்களுக்கு? அப்போ இதை வந்து எதை பெருசாக்கணுமோ அதை சின்னதாக்கி விட்டு, எது சாதாரண விஷயமோ அதை பெரிய பூதாரமாக்கி, இது வந்து மக்களின் மனதையும் மூளையும் வலுங்கடிக்கிறது. இதில் சில பத்திரிகைகள் வந்து, சில ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு விலை போயிடுச்சு. அவங்களோட வேலை என்ன? ஒரு பிரச்சனை வரும்போது, ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சனை வரும்போது, இந்த பிரச்சனை அது வெளியே பெருசாக போயிட்டு ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு வருமோ அப்படிங்கும்போது இன்னொரு பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுது. சாதாரண பிரச்சனையை. நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஆளுங்கட்சி, ஓகே. அப்போ ஆளுங்கட்சி என்னுடைய தெலுங்கு மக்களுக்கு அவதூறாக பேசிட்டா இருக்கும்போது அதுக்கு அடுத்து 2-3 நாள் ரொம்ப இவ்வளோ கொடுத்தீங்கள, தனி பிடிச்சிங்கள, ரொம்ப கொந்தளிப்பு. டீச்சரை கொண்டவனே காட்டினேன் சார் மீடியாவில். அவனை அரெஸ்ட் பண்ணுறது காட்டினீங்களா? அவனை அதை பண்ணீங்களா? இதை காட்டுறீங்களா? கஸ்தூரி வந்து கோர்ட்டுக்கு போனதையும், வெளியே வந்ததையும், வெளியே வந்து பேட்டி கொடுத்ததையும், சரி இவ்வளோ தியாகி பாவு சிதம்பரம் கூட வெளியே வந்தவங்க இவ்வளோ பண்ணிக்க மாட்டாங்க சார். இந்த முக்கியத்துவம் மிகப்பெரிய ஆபத்து சார். ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமை, மிகப்பெரிய ஆபத்து. ஒரு உயிர் போகும்போது வந்துட்டு ஒரு நிவாரண நிதி கொடுத்து அது முடியுது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. யாருக்கு இப்போ போய் சேரும்? இப்போ வந்து கஸ்தூரி வெளியே வந்துட்டாங்க, பேட்டி கொடுத்தாங்க தான் போய் சேருது தவிர அந்த டீச்சருக்கு குத்துன விஷயம் போய் சேருதா? இது மிகப்பெரிய மோசடி. இது மிகப்பெரிய மோசடி. ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்காக சில மோசடி. சரி, நான் சொல்கிறேன், அரசாங்கம் வாய் திறந்தீங்க, சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி டீச்சருக்கு செத்துருக்காருல, என்ன சார் யார் சார் பேசுனாங்க? யாரும் பேசல. டாக்டர் குத்தப்பட்டிருக்காருல்ல சார், யார் சார் அதை பற்றி பேசுனா? அரசாங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் குத்தப்பட்டிருக்கான். அடுத்த அதாவது இது 2 சைட்லேயும் நின்று பார்க்கணும் சார். மருத்துவர்களுக்கும் உண்டான சேஃப்டி இல்லை, மக்களுக்கும் சேஃப்டி இல்லாத ஒன்று 2 இருக்குல்ல. இது யார் இது பேசுனீங்க நீங்கள்? நம்மளுக்கு மற்ற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய்ட்டு கொடுத்துருது. அவங்களுக்குலாம் வேலை இல்லை பேசுகிறாங்க. உங்களுக்கு வேலை இருக்குல்ல, பேசுங்க. உங்களுக்கு தானே வேலை சார். எதிர்கட்சிக்காரங்களுக்கு உங்களை குறை சொல்கிறதா சார் வேலை. கரெக்டாக உங்களுக்கு என்ன சார் வேலை? அதை கவனிக்கிறது தான். இதை பேசணும் சார். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சார். இது கொள்ள நடக்காமலாம் ஒரு நாடு இருக்க முடியாது. கண்டிப்பாக சார். இது அது அளவுக்கு மீறின ஒரு விஷயம். எல்லாம் போக சாதாரண போச்சுன்னா நாளைக்கு வளர்ந்து வர்ற தலைமுறையினர் வந்துட்டு இந்த வெட்டு இந்த குத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பயங்கிறத மீறி, போலீஸ் ஸ்டேஷனோட முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது இது ஒரு கெத்தாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம், நடு ரோட்டில் ஒரு போலீஸ்காரன் அடித்து மிதிச்சு, ஆமாம், அவன் கடைசியாக மயங்கி கிடக்குறான். அவன் தூக்குறான். அவன் செத்தானா மயங்கினா கடைசி தெரியல. இது யார் கண்டிக்கிறது? போலீஸு
துறை யார் கையில் இருக்குது? அரசாங்கத்துக்கு. ஆமாம். நம்ம ஈஸியாக எதுக்கு பதில் சொல்கிறோம்? முதலமைச்சரே எதுக்கு பதில் சொல்கிறார்? எவனவனும் கட்சி ஆரம்பிப்பான், எங்கள் திராவிடத்தை அசைக்க முடியாது சார், நாங்கள் எங்கள் கட்சி அசைக்க முடியாது, எங்கள் கட்சியை ஆணியை யாரும் பிடுங்க முடியாது, இதெல்லாம் பேசக்கூடாது சார். இதெல்லாம் ஒரு முதலமைச்சராக வந்து பேசக்கூடாது சார். இது வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் பேசலாம், நாங்கள் அப்படி இப்படி திருப்பி வந்துப்போம், அது பேசுங்க. இப்போ முதலமைச்சருக்கப்புறம் கட்சி பெருமையும் பேசக்கூடாது சார், பையன் பெருமையும் பேசக்கூடாது சார், தங்கச்சி பெருமையும் பேசக்கூடாது சார். இதுக்கா சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? உங்கள் கட்சியில் வேறு யார் பெருமை பேசியிருக்கீங்க நீங்கள்? மக்களுக்கு வெறுப்பு வரும் சார். இப்போ பார்த்தாலும் பையனை பற்றியே பெருமையாக பேசுகிறது. இப்போ கனிமொழியை தான் பயங்கரமாக பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு. வேறு யாராவது புகழுங்கிறேன். கண்டிப்பாக குடும்பத்தில் ஆட்சிக்கு வரையும் ஓகே, நான் சொல்கிறேன். குடும்பம், தாத்தா, பையன், அடுத்து பேரன், இந்த பக்கம் ஒரு மக, குடும்ப ஆட்சிங்கிறது ஓகே பண்ணிங்க. நான் புகழுகிற குடும்பத்திலே புகழ்ந்துக்குவோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நான் சரி இது இந்த மாதிரி இந்த சினிமா துறை நடக்கிற விஷயத்தை பெருசாக பண்ணுறதுக்கும், இந்த கவனிக்கக்கூடிய விஷயத்தை கண்டுக்காமல் போகிறதுக்கும் மீடியாக்களும் காரணம், கவர்மெண்ட்டும் காரணம் சார். ரெண்டுமே காரணம். ரெண்டுமே காரணம். கண்டிப்பாக சார். சினிமா துறைக்குள்ளாரே வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் எல்லாம், இப்போது டைரக்ஷன் சைடில், ப்ரொடியூசர் சைட்லலாம் வந்து அந்த ஸ்ட்ரைக் நடந்தது இல்லைங்களா? அதோட அப்டேஷன் இப்போ எந்த இல்லை, அது வந்து தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் ஒரு வரைமுறைக்கு கொண்டு வந்துட்டு தான் அடுத்த ஷூட்டிங் அப்படிங்கிறது 100% நியாயம். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அந்த படம் முடிச்சு ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஹீரோ பேசப்பட்ட சம்பளத்தை முழுசாக வாங்கிக்கிறாரு. ஓகே, அந்த படத்தின் இயக்குனர் பேசப்பட்ட சம்பளத்தை முழுசாக வாங்கிக்கிறாரு. அப்படி ஒரு கூட பேலன்ஸ் இருந்தால் இயக்குனர் சங்கத்துலேயோ எங்கே புகார் பண்ணி சங்கம் வாங்கி கொடுத்துருது. அதே மாதிரி கேமராமேன் முழு அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறாரு. அவருக்கு சம்பளம் கடைசி வச்சா சங்கம் தலையிட்டு பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுத்துருது. பிடிச்சி வட்டிக்கு வாங்கினாரா, நிலத்தை விட்டுது படம் பண்ணாரான்னு கவலை இல்லை. பேலன்ஸ் இருக்கா, நீ கொடுத்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணுங்கிறது எல்லா சங்கம். பெப்சின்னு ஒரு அமைப்பு வந்து தொழிலாளர் பாதுகாப்பாக இருக்கிறது. தொழிலாளருக்கு வந்து சம்பளம் வரலைன்னா அதை பெப்சி வாங்கி கொடுத்துருது. ஓகே, கண்டிப்பாக. அப்போ சினிமாவில் ஒரு பண்ண ஹீரோ சம்பளம் வாங்கிறாரு, டைரக்டர் வாங்கிறாரு, எல்லா டெக்னீஷியன் வாங்கிறாங்க, ஜூனியர்ஸ் போட்டு எல்லாம் வாங்கிறாங்கல்ல. கண்டிப்பாக. உழைச்சி உழைப்பு உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுல, வந்துச்சுல, படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சரி ஓடலை, போட்ட காசு பிடிச்சிருப்பாரு தான் வர்றதில்லை. அப்போ யார் உஷாராக இருக்கணும்? கண்டிப்பாக அவங்க உஷாராக இருக்கணும். அவன் காசு வாங்கிட்டு போட்டான், எனக்கு போட்ட படம் 5 கோடி 6 கோடி போட்டேன், மொத்தமாக போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு யாருக்கு கை கொடுக்குறா? யார் நடிகர் படத்திற்கு கொடுக்குறாரா? டைரக்டர் ஐயோ என் மிஸ்டேக் தான், அதுக்கு வந்து 10 கோடி வாங்கினேன், 5 கோடி திருப்பி கொடுத்துறேன், திருப்பி கொடுக்குறாரா? யார் சார் கொடுக்குறா? யாருமே கொடுக்குறதில்ல. அப்போ பிடிச்சிட்டு என்ன சார் பண்ணுவான்? கண்டிப்பாக அவனை காப்பாற்றிக்க என்ன சார் பண்ணுவான்? அப்போ எல்லாத்தையும் வரமுறை வச்சு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் சார். இது 100% இல்லை, 200% இல்லை, 1000% கரெக்ட். இப்போ அது என்ன நிலைமை? எனக்கு சரி வந்துச்சு. இப்போ இயக்க சங்கத்தில் பேசிட்டாங்க. எல்லா சங்கமும் அவங்க கோரிக்கையில் சிலதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஏற்றுக்கொள்ளாது, சிலது எங்களுக்கு நெருடல் இருக்குது, இது எங்கள் இயக்குனர் பாதிக்கும் அப்படின்னு சில விஷயத்த ஒரு நியாயத்துக்கு உட்பட்டு, ஆனால் அதே நேரத்தில் எந்த வகையிலும் பிடிச்சி பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில். பாதிக்கப்படுற அவன் தான் பாதிக்கப்படுறாப்புல. எங்களுக்கு போச்சு, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எங்களுக்கு உழைப்பு போச்சு, அவ்வளோதான். அவனுக்கு மொத்தம் சொத்தை போயிடுச்சுல. அதனால் அதெல்லாம் மனசில் வச்சு எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க சார். எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. இப்போ நடிகர் சங்கத்துலையும் ஒத்துழைக்காங்க. அவர் 2-3 விஷயம் திருப்பி பேசியிருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியம் இதுதான். இது வந்து இப்போ இல்லை, இது 10 வருஷம் முன்னாடி வந்துருக்கணும். கண்டிப்பாக 10 வருஷம் முன்னாடி இந்த மேட்டெலாம் வந்துருக்கணும். ரொம்ப லேட்டு, இப்போ அது பண்ணுறாங்களே, வரவேற்போம் அதை. கண்டிப்பாக சார். சார் ரொம்ப நன்றி. ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் உங்களுடைய பேட்டியும் எங்களுடைய சேனலுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக, அதே நேரத்தில் ரொம்ப கருத்துள்ளதாக இருந்தது. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய அறம் தமிழ் சேனலுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.